கதிரு டைமிங்க ஆன் பண்றாங்க. ராஜி ஓடுறாங்க. பாண்டியன் ராஜி ஓடுறத பாக்குறாரு. வண்டிய நிப்பாட்டுறாரு. ராஜியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாண்டியனுக்கு வேண்டப்பட்டவரு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப பாண்டியனை பார்த்து சொல்றாரு, உன் மருமக போலீஸ் வேலையில சேர போறாளாம். அதுக்காண்டிதான் பிராக்டிஸ் பண்றதா கதிரு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வாக்கிங் பிராக்டிஸ்க்கு போறாரு. பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாரு. கதிரையும் ராஜியையும் நிப்பாட்டி கேக்குறாரு, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அதுக்கு ராஜி சொல்றாங்க, நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன். பாண்டியன் கேக்குறாரு, ராஜி உன்னோட டியூஷன் என்ன ஓடுற பிளே கிரவுண்டா? இதை கேட்ட உடனே கதிரு டென்ஷன் ஆறாரு. ராஜி நீ போலீஸார அவ்வளவுதான், வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பாண்டியனும் டென்ஷன் ஆகி ராஜிய சொல்றாங்க, இந்த வீட்டுல நீங்க இருக்கிற முடியும், நான் சொல்றதுதான் நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும். கதிரு சொல்றாரு, அப்பா நாங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கலாட்டி இந்த வீட்டை விட்டு கூட நாங்க போயிடுறோம்ப்பா. பாண்டியன் அதிர்ச்சி ஆறாரு. கோவத்துல கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. கதிரும் ராஜியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. கோமதி கதிரோட ரூமுக்கு வர்றாங்க. என்னடா கதிரு, அவரு போலீஸ் வேலை தானே வேண்டான்னு சொல்றாரு, அதை கேட்க உனக்கு என்னடா பிரச்சனை? கதிரு சொல்றாங்க, அம்மா அன்னைக்கு ராஜிய கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இன்னைக்கு ராஜியோட லட்சியத்தையே தூக்கி போட சொல்ற. அம்மா ராஜி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறா, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாம்மா, நான் ராஜி கூட இருப்பேம்மா. நாளை சந்திப்போம்.